குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 4 ஆதனம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். ஆதனம் அப்படின்னா ஆசனம், அதாவது இருக்கை அப்படின்னு அர்த்தம். இங்கு யோகத்தை மேற்கொள்வதற்கு முன்பு இருக்க வேண்டிய இருக்கை நிலை, அவற்றால் உண்டாகும் பயன்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 558 ஸ்வத்திகாசனம் பங்கயம் ஆதி பரந்த பல் ஆதனம் இங்குலவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கு இல்லை ஆக ஸ்வத்திகம் என மிக தங்க இருப்ப தலைவனும் ஆமே. பங்கயம் அப்படின்னா பத்மாசனம், தாமரை போன்ற வடிவில் இருக்கை. சொங்கு அப்படின்னா சோர்வு. இந்த ஆசனத்தை சுகாசனம் அப்படின்னு சொல்லலாம். பத்மாசனம் முதலிய 8 ஆசனங்கள் உள்ளன. அத்தகைய ஆசனங்களுள் 8 முக்கியமானவை ஆகும். சோர்வு இல்லாமல் ஸ்வத்திகம் என்ற சுகாசனத்தில் பொருந்தி இருக்கத்தக்கவன் தலைவன் ஆவான். பாடல் 559 பத்மாசனம் ஓரனை எப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஆர வலித்ததன் மேலவை தழகுற சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனமெனலாகுமே. 2 கால்களையும் தொடையின் மீது வைக்க வேண்டும். 2 தொடைகளின் நடுவில் 2 கைகளை மலர்ந்த நிலையில் வைக்க வேண்டும். மூக்கு முனையில் கண் பார்வை அசைவு இல்லாமல் வைத்து மார்பில் மோவாய் கட்டையை வைத்து காற்றை எழுப்பி இருத்தல் வேண்டும். இது பத்மாசனம் இடும் முறை. ஆற வலித்து அப்படின்னா மிகவும் வலித்து அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் அணைந்த காலை தொடையின் மேல் ஏறும்படி செய்து மிகவும் இழுத்து வலப்பக்க தொடையின் மீது இடது காலையும் இடப்பக்க தொடையின் மீது வலது காலையும் வைத்து அழகாக கைகளை மலர்த்தி தொடையின் மீது வைத்தால் அஃது உலகம் புகழும் பத்மாசனம் ஆகும். பாடல் 560 பத்திராசனம் துரிசுயில் வலக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கைகளை நீட்டி உருகியிடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்ராசனமே. வலக்காலை இடப்பக்கம் தொடை மீது வைக்க வேண்டும். முழந்தாளில் 2 கைகளையும் நீட்ட வேண்டும். உடலை நேராக நிமிர்த்த வேண்டும். இது பத்ராசனம் என்பது. குற்றமற்ற வலக்காலை இடப்பக்கம் தொடையின் மீது விளங்குமாறு வைத்து முழங்காலின் மீது கைகளை நீட்டி தளரும் உடலை செம்மையாக இருக்க செய்து நன்மையை அடைவதே பத்ராசனம் ஆகும். பாடல் 561 குக்குட ஆசனம் ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கை தனில் ஏற்றி தொக்க அறிந்து துலங்காது இருந்திடில் குக்குட ஆசனம் கொள்ளலும் ஆமே. இது கோழி போன்றது, அதனால் குக்குடம் எனப்படுகின்றது. குக்குடம் அப்படின்னா கோழின்னு அர்த்தம். பாதங்கள் 2ஐயும் தொடையின் மேல் மாறி ஏற்றி கணுக்காலுக்கும் தொடைக்கும் இடையே 2 கைகளையும் நுழைத்து தரையில் ஊன்றி உடலை முழங்கை வரையில் தூக்கி நிறுத்துதல் குக்குட ஆசனம் என்பது. அடியினை அப்படின்னா 2 பாதம், ஊரு அப்படின்னா தொடை, தொக்க அறிந்து அப்படின்னா உடல் பாரம் கைகளில் தாங்குவதற்கான சமநிலை தெரிந்து அப்படின்னு அர்த்தம். புலங்காது அப்படின்னா அசையாமல். பத்மாசனத்தில் சொல்லப்பட்டதை போல கால்கள் 2ஐயும் தொடையின் மீது ஏற்றி உடலை முழங்கை வரை தூக்கி நிறுத்தி உடலின் சுமை கைகளில் தங்குவதற்கான சமநிலை தெரிந்து அசையாதபடி இருந்தால் அது குக்குட ஆசனம் ஆகும். பாடல் 562 சிம்மாசனம் பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற கோதையில் நயனம் கொடி மூக்கிலே உற சீர்த்திகள் சிங்காதனம் என செப்புமே. பாத நுனிகளை பூமியில் ஊன்ற வேண்டும். முழங்காலில் கைகளை நீட்ட வேண்டும். வாயை திறந்த வண்ணம் புருவ நடுவை பார்த்தபடி இருக்க வேண்டும். கேசரி அதாவது சிங்கம் இந்த முத்திரையில் நாக்கை மடித்து உண்ணாக்கு பகுதியில் செலுத்தி இருப்பதால் வாய் மூடாமல் இருக்க ஏதுவாகும். சிங்காதனம் அப்படின்னா சிங்கம் போன்ற ஆதனம் அப்படின்னு அர்த்தம். பாத நுனிகளை பூமியில் ஊன்றி முழங்காலில் கைகளை நீட்டி அன்புடன் வாயை பிளந்து கொண்டு குற்றமற்ற கண்கள் நாசி காக்கிரம் என்னும் புருவ நடுவில் வைத்திருப்பது சிம்மாசனம் ஆகும். பாடல் 563 ஆதனங்கள் பல
பத்திரங் கோமுகம் பங்கயங்கேசரி சுத்திரம் வீரம் சுகாதனமோரெழும் உத்தம மாமுது வாசனமிட்டிட்டு பத்தொடு நூறு பல்லாசனமே. பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சுத்திரம் வீரம் சுகாதனம் என்ற 7 மேலானவை பழமையாய் உள்ள இவ்வாசனங்கள் இவற்றுடன் 126 இவற்றின் மேல் உள்ள ஆசனங்களும் உண்டு. கோமுகாசனம் அப்படின்னா வலப்பக்கம் பின்பகுதியில் வலக்கால் பரப்பையும் வலப்பக்கம் பின்பகுதியில் இடக்கால் பரப்பையும் சேர்ப்பது. இப்படி செய்யின் பசுவின் முகம் போல் விளங்கும். அதனால் இது கோமுகாசனம் என அழைக்கப்படுகின்றது. வீராசனம் அப்படின்னா வலப்பக்க தொடையின் மீது இடக்கால் பரட்டை சேர்த்து இருமாந்து இருத்தல். சுகாதனம் அப்படின்னா ஒருவன் தனக்கு சுகமான நிலையில் அமர்ந்திருத்தல். மொத்தம் 126 ஆசனங்கள் உள்ளன. அவையே அல்லாமல் மேலும் பல உண்டு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.